Hello friends, welcome to Ronnie Tailors. போடுகிற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் அது பக்கத்திலே போடுறேன். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா லைன், அந்த லைன்லேயே போடணும். நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். 2 லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே வர்றது மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம நாட் போட்டோம். ஒரு நாட் போதும். செகண்ட் லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு லாக் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு கோல்டு கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பு போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப இந்த 3 லைன் சுகர் பீட்ஸ், நம்பர் 4 பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த 3 லைனையும் இங்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் விட்டுட்டு திரும்ப நம்ம போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலையே, அதுக்கு ஒரு பீட்ஸ் விட்டுட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போடணும். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். டூ பீட்ஸ் இல்லை 3 பீட்ஸ் இடையில வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1 இன்ச், இதுலேருந்து 1 இன்ச்சு, இதுலேருந்து 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லைன் போடாமல் டாட் மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1 இன்ச். ஸ்லீவோட எந்த அளவுக்கு உயரம்னு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட் ஸ்லீவ் தான் போடுறேன். 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் போடணும்.
1 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஆரி நீடில் எடுத்திருக்கேன். நீடில் எடுத்துட்டு பின்பக்கம் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டு நீடில் வந்து லைட்டாக ஃபேப்ரிக்கில் தொட்டு ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேப்ரிக்கில் நிறையா போட்டுக்கோ இல்லையா, ஸ்டோன் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு பிசிறு இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இழுக்காது. நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து ஸ்டோனை ஒட்டிலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ண ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப வந்து நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் இடையில ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஒரு கட் பீட்ஸ் நிறைய எடுத்துட்டு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் 1, கட் பீட்ஸ் 1, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் 1. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளே வர்றத மாதிரிக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்குள்ளேயே இதுக்குள்ளே நீடில் எடுக்கணும். இதை ஒட்டில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் 1. ஸ்டோனை ஒட்டிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக வைக்காமல் கரெக்டாக ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஒட்டியே நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே இதில் வந்து பீட்ஸை ஒட்டிலும் போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டோனு, அதனால் இதில் வந்து 3 பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஸ்லீவ் போட்டிருக்கோம். நான் ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இது வந்து நெக்கோட போர்ஷன். நெக்குக்கு வந்து இந்த லைன் இந்த போட்டிருக்கோம் இல்லையா பார்டர் லைன், இதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அங்கங்கே ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டிங்களான்னு போடலாம். அப்படி இல்லாமல் சும்மா கூட பிளெயினாக இந்த மாதிரி இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்லா நீட்டாக வந்திருக்கு. கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.